ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு vlog முழுக்க முழுக்க என்னோட பொண்ணுக்காக தான். இன்னைக்கு நான் முஸ்தஃபாவில் போய் ஷாப்பிங் பண்ணது, அப்புறமா நான் ஒரு 2 ரெசிபீஸ் பண்ணேன். நியூட்டெல்லா சீஸ் கேக், அப்புறமா சிக்கன் லாலிபாப். அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கே பசங்களுக்கு இப்போது டேர்ம் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருக்கு 1 வீக். நான் பசங்களை கூப்பிட்டுட்டு முஸ்தஃபா வந்திருக்கேன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. என் பொண்ணோட ஃபேவரட் டீச்சர் இவளையும் இவ கூட உள்ள ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவ என்கிட்ட ஏதாவது செஞ்சு தர சொல்லி கேட்டா. ஸோ நான் சூஸ் பண்ண ரெசிபி வந்து ஒரு டெசர்ட், அப்புறமா ஒரு ஸ்டார்டர். ஸோ அதுக்கு வாங்கிறதுக்காக தான் நான் இப்போ முஸ்தஃபாவுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி இது வீக் டேஸ்ன்றதுனால கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் காலியாகவே இருக்குது. வீக்கெண்ட்லலாம் வந்தால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஈவினிங்கில் இன்னும் ரஷ்ஷாக இருக்கும். நான் ஆக்சுவலி காலையிலே வந்துட்டேன், லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் லன்ச் சாப்பிட்ற மாதிரி. நான் வாங்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே எனக்கு என் வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும். பட் முஸ்தஃபா ஒரு vlog போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் முஸ்தஃபாவுக்கு வந்தேன். நான் இப்போ டெசர்ட்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இது முஸ்தஃபாவில் தான் கிடைக்குது. இது ஆல்கோஹால் ஃப்ரீ, பட் 100% ஆர்கானிக் கிடையாது. அண்ட் அதுவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு பீடா ரொம்ப பிடிக்கும். பீடா செய்யறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. குல்கோன், மவுத் ஃப்ரெஷ்னர், மின்ட் ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ நான் பீடா செய்யணுன்னா நேராக முஸ்தஃபா தான் வருவேன், இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவேன். இது பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா. இந்த பாஸ்தா ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுவுமே வந்து கொஞ்சம் பிட் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் ஆர்கானிக் மாதிரி அது, அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸு, எல்லாமே நார்த் இண்டியன் ஸ்வீட்ஸு. இதில் வந்து ரசமலாய், ரசகுல்லா அண்ட் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸும் கிடைக்கும். பட் மோஸ்ட்லி நான் இங்கெல்லாம் வாங்குறது கிடையாது. இது ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். எல்லாமே ஃப்ரீசர் செக்ஷனில் வச்சுருப்பாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீம் வேணும், விப்பிங் க்ரீம் வேணும். அதுக்காக நான் டைரி செக்ஷனில் போயிட்டுருக்கேன். அண்ட் விப்பிங் க்ரீம் எடுத்துட்டேன். அண்ட் குவீன் ஆஃப் த டெசர்ட் க்ரீம் சீஸ் அதையும் எடுத்துட்டேன். பசங்க கொஞ்ச நேரத்துலேயே டயர்ட் ஆயிட்டாங்க. வந்து கொஞ்ச நேரத்துலேயே பசிக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீஸ் கேக் தான் பண்ண போகிறேன். பட் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃபெரரோ எடுத்துக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நியூட்டெல்லா. இந்த டெசர்ட்க்கு தேவையான ஐட்டம் எல்லாம் நான் இங்கே எடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு சிக்கன் லாலிபாப் செய்யறதுக்கு சிக்கன் விங்ஸ் வாங்கணும். அதுக்காக நான் வெட் செக்ஷன் போயிட்டுருக்கேன். இங்கேயும் எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபிஷ் ஃபில்லெட்டி வந்து உங்களுக்கு வெட்டி வச்சுருப்பாங்க. மீட் பார்த்தீங்கன்னா லேம், கோட் அந்த மாதிரி எல்லா மீட்டும் இங்கேயும் வச்சுருப்பாங்க. 24 hours கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ரெட் மீட் மாதிரி இருக்கும், அதனால நான் மோஸ்ட்லி இங்கே வாங்க மாட்டேன். நான் மெயினாக இங்கே சிக்கன் விங்ஸ் வாங்கிறதுக்கு தான் வந்தேன். இதுலேயும் சிக்கனில் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் சிக்கனும் வச்சுருப்பாங்க. நான் வந்து இப்போது சிக்கன் விங்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு சைட் ஃபுல்லாக மசாலாஸ் இருக்கும். ஆல் கைண்ட் ஆஃப் மசாலாஸ் இருக்கும். ஸோ நான் இங்கே வந்தாலே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவேன். அது செய்கிறேனோ செய்யலையோ எனக்கு இதை பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏதாவது மசாலாஸ் வாங்கணுன்னு. அண்ட் மோஸ்ட்லி முஸ்தஃபாவில் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு பேக் பண்ணி அதில் ரேட் ஓட்டி வச்சுருவாங்க. இது பாருங்கள், எல்லா டைப் ஆஃப் கத்திரிக்காயும் இருக்கும். ஆனால் இதில் வந்து பழசு புதுசு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது. இங்கேயும் வந்து வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் எல்லாமே இந்த மாதிரி பேக் பண்ணி ரேட் ஓட்டியிருப்பாங்க. பாருங்கள், நம்ம ஊர் மாங்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகா, எனக்கு கருவேப்பிலை வந்து இங்கே காசு கொடுத்து தான் வாங்கணும். பஃபலோ ரோட் போனால் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். புதுசாக மேங்கோ ப்ளம்ஸ்ன்னு ஒன்று பார்த்தேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, குட்டி குட்டியாக. மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இப்போ நிறைய மாம்பழம் பார்க்க முடியுது. அண்ட் இதுதான் வந்து ஃப்ரூட் செக்ஷன். முஸ்தஃபா வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அவுட்லெட் சிங்கப்பூரில். பெருசாக இருக்கிற அவுட்லெட்டே வந்து கம்மி தான்.
அதில் இது ஒன் ஆஃப் த அவுட்லெட். இது வந்து ஒரு 2 ரோடு அளவுக்கு பெருசாக இருக்கும் முஸ்தஃபா. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம், வெளியே வந்துட்ருக்கோம். ஆக்சுவலி நான் வீட்டுக்கு போயிட்டு லன்ச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பயங்கர வெயிலாக இருக்குது சிங்கப்பூரில். ஸோ பசங்க ஆக்சுவலி பசிக்குது ப்ளஸ் ஏதாவது ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து எம்ஆர்டி எடுக்கிறதுக்கு முன்னால் ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். ஸோ முஸ்தஃபா பக்கத்துலேயே ஒரு சின்ன ஷாப்பில் நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பொண்ணு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால் அவங்க டீச்சருக்கு பண்ணுறதுனால நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இப்போ வந்து ஒரு பேக்கெட் ஓரியோ வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு க்ரஷ் பண்ணிகிட்ருக்கா. ஃபுட் ப்ராசஸர் இருந்ததுன்னா நான் அதில் கூட க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து நான் வந்து ஒரு 20 செகண்ட் மைக்ரோவேவ் பண்ணியிருக்கேன். அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறான். அது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பீச் சாண்ட் மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா அழுந்தும். பட் அட் த சேம் டைம் உதிரியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் அவளுக்கு பேக் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லேயே வச்சு செட் பண்ண சொன்னேன். ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் வந்து நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிடணும். நல்லா அழுத்தி விட்டால் தான் அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து சீஸ் எல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அகலமான ஸ்பூன் இல்லைன்னா சின்ன கிண்ணம் மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். சீஸ் ஃபில்லிங் எல்லாம் செய்கிற வரைக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். இப்போ வந்து நான் ஒரு பார் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 320 கிராம்ஸ் வரும். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அந்த மாதிரி அது வரைக்கும் நீங்கள் அதை பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ் எல்லாம் அப்பப்போ கிளியர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ எனது நல்ல ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹெவி க்ரீம் ஊற்றுறேன். இது ஊற்றலனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஒரு 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா திருப்பி பீட் பண்ணுறேன். க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான், க்ரீம் போடலனாலும் பிரச்சனையே கிடையாது. முடிஞ்சால் விப்டு க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 1/2 கப் நியூட்டெல்லா ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு பார் ஆஃப் க்ரீம் சீஸுக்கு 1/2 கப் நியூட்டெல்லா, 1/2 கப் மில்க் மைட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நியூட்டெல்லாவோட ஃப்ளேவர் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். சீஸ் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா 1/2 கப் நியூட்டெல்லா, 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஃப்ளேவர் கம்மியாக வேணும், நியூட்டெல்லா அதிகமாக வேணும்னா 1 கப் நியூட்டெல்லா, 1 கப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போ வந்து சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கிரானுலேட்டட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணக்கூடாது, ரொம்ப வாட்ரி ஆகிடும். நான் வந்து எசன்ஸ் மறந்துட்டதுனால இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் நல்லா பீட் பண்ணிட்டதுனால ஜஸ்ட் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்து ஜெலட்டின் எதுவுமே ஆட் பண்ணல, பட் ஆனாலும் வந்து பக்காவாக செட் ஆயிடுச்சு, நல்லா அழகாக வந்தது. ஆக்சுவலாக வச்சுருந்த அந்த ஓரியோ கிரம்பிள்ஸ் எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நான் வந்து அந்த க்ரீம் சீஸ் ஃப்ளேவரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓரளவுக்கு ஒரு லேயர் வர அளவுக்கு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன் வச்சு அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அகெயின் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நம்ம வந்து அந்த சாக்லேட் கனாஷ் செய்கிறதுக்கு வரைக்கும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் சாக்லேட் சிப்ஸ், 1/2 கப் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணி ஒரு 20 செகண்ட் மைக்ரோவேவில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணும்போது பயந்துடாதீங்க. இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒயிட்டாக லிக்விட் மாதிரி தான் இருக்குது, பால் மாதிரியே தான் இருக்குது. பட் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஷைனியாக திக் கனாஷ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த சாக்லேட் கனாஷை இந்த செட் பண்ணி வச்சுருக்க
இந்த ஓரியோ அண்ட் க்ரீம் சீஸ் மேலே நான் போர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டேன், அது பத்தலை, அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் இருக்கணும், அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா சுற்றி ஸ்வெல் பண்ணி வைக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு லேயராக அழகாக வெளியிலேருந்து பார்க்கும்போது சைடில் தெரியும். அகைன் இதை வந்து நான் ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபில்லிங்ஸ் இருந்தது, அதனால நான் வந்து பேப்பர் மஃபின் சீஸ்லையும் வச்சு பார்த்தேன். கிளாஸ் இருந்ததுன்னா, டெக்கரேட்டிவ் கிளாஸஸ் மாதிரி இருந்ததுன்னா அதுலேயுமே வச்சுக்கலாம். பட் பேப்பர் கேஸில் வைக்கிறதுக்கு தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகணும். ஏன்னா இந்த பேப்பர் கேஸ்லேருந்து நம்ம வெளியே எடுக்கும் போது அது அழகாக செட் ஆகி வரணும். ஸோ இதில் தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அப்ரோப்ரியேட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போது இதையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வைக்க போகிறேன். இப்போ செகண்டாக வந்து நான் சிக்கன் லாலிபாப்க்கு வந்து நைட்டே மேரினேஷன் பண்ணி வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் விங்ஸை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் நமக்கு தேவையில்லை, அதனால நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஓவர் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த விங்ஸை இந்த சின்ன சைஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஸ்கின்னை வந்து சிசர் வச்சு இல்லைனா ஷார்ப்பான நைஃப் வச்சு அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க சுற்றி. அதுக்கப்புறம் அதை கீழே தள்ளி நல்லா புஷ் பண்ணணும். முக்கியமாக நமக்கு வந்து ஷார்ப் நைஃப் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இதை பண்ண முடியும். இப்போ நீங்கள் நல்லா கீழே புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 போன்ஸ் தெரியும், ஒன்று பெருசு ஒன்று சின்னது. அந்த சின்ன போனை வந்து நீங்கள் வந்து உடச்சி எடுத்துருங்க. சிசர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணலாம், இல்லை கையாலே வந்ததுன்னா எடுத்துருங்க. அதில் ஒட்டிகிட்டு இருக்க அந்த ஸ்கின் அந்த ஃப்ளஷ் எல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு அந்த போனை வந்து உடச்சி இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போது இந்த மொத்த ஃப்ளஷையும் கீழே நல்லா புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்ன சைஸ் அந்த லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பெரிய சைஸில் இதுலேயும் வந்து சின்ன பக்கமாக இருக்க இடத்துல சுற்றி அந்த ஸ்கின்னு ஃப்ளஷ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கத்தியை வச்சே வந்து அந்த ஸ்கின்னு அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையும் கீழே தள்ளிக்கிறோம். கொஞ்சம் நிதானமாக டைம் எடுத்து தான் பண்ணணும். இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அதே மாதிரி ஒன்று சேர்த்து நல்லா கீழே புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய லாலிபாப் கிடைக்கும். ஸோ ஒரு விங்லேருந்து உங்களுக்கு 2 லாலிபாப் கிடைக்கும், சின்னது ஒன்று பெருசு ஒன்று. இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1/2 kg சிக்கன் விங்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். தண்ணி ரொம்ப அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் சோயா சாஸ் லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ ஒரு எக்கும் அதில் க்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை ஒரு பொக்லிங் ரேப் போட்டு ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஓவர் நைட்டுக்கு. ஸோ அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு நான் செஞ்சு முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே எனக்கு 12 o'clock மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் 10:30 AM அவளுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு அதில் ஒரு 1/2 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் அண்ட் அகெயின் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதை கலந்துக்கிறேன். அதில் கொஞ்சம் கலர் போட்டுக்கிறேன், அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேட்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இந்த சிக்கன் லாலிபாப்பை அதில் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ லாலிபாப் எல்லாம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரை பண்ணி அதை எடுத்த பிறகு அதோடு அது முடியல, இன்னும் வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் பெரிய கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சம் சாப் பண்ண பூண்டு, கொஞ்சம் சாப் பண்ண ஜிஞ்சர், அப்புறமா கொஞ்சம்
பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 5 minutes அதுலேயே கொஞ்சம் பெரட்டினீங்கன்னா அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் அது. இப்போ நம்ம நியூட்டெல்லா சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் ஜெலட்டின் எதுவுமே போடல, ஆனால் நல்லா செட் ஆயிருக்கு. ஸோ இதை இப்போது நான் க்ளோஸ் பண்ணி அவளுக்கு நான் பேக் பண்ண போகிறேன். அண்ட் சிக்கன் லாலிபாப்பும் நான் வந்து தனியாக ஒரு இதில் பேக் பண்ணிக்கிறேன், அவள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக. அவங்க டீச்சரோட பேபிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கா. எப்பயோ வாங்கி வச்சுட்டா, அதெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருக்கா. ஸோ அவள் கிளம்பிட்டா. இப்போ நான் வந்து இந்த செட்டான சீஸ் கேக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப அழகாகவே செட் ஆகிருக்கு. பட் நான் ரொம்ப நேரம் வெளியே வச்சதுனால அது கொஞ்சம் சாகி ஆயிடுச்சு, இல்லைன்னா நல்ல திக்காக செட் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஒரு vlogல சந்திக்கலாம். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.